ஒரு அற்புதமான ஒரு உண்மை சூழ்நிலையை பார்க்கலாம். எதுக்காக நான் ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன்னாங்க, அதிலிருந்து உங்களுக்கும் ஏதாவது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஏதாவது பயன்படுத்தி நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தான் சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு 5 வயசில் ஒரு 2 வயசில் ஒரு குழந்தைகள். பார்த்திங்கன்னா அந்த மனைவி கல்யாணம் பண்ணும்பொழுது ஒரு 20 பவுன் நகை அவங்க வீட்டில் போட்டிருந்தாங்க. கணவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். என் கணவர் நல்லா தொழில் செஞ்சு அவரே ஒரு 50 பவுன் நகை அந்த மனைவிக்கு போட்டிருந்தார். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற மொத்த நகை பார்த்திங்கன்னா 50 + 20 70 பவுன் நகை. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நல்ல தொழில். அவரோட தொழில் என்னன்னு சொல்லிடுறேங்க. அவர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் ஒரு கடை தான் வச்சுருக்கிறாரு. டெய்லி பார்த்திங்கன்னா காலையில் ஆனால் அவர் மெட்டீரியல்ஸ்லாம் எதுவும் வாங்க மாட்டாருங்க. ஒரு ஹோல்சேல் ட்ரேடர். மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு அதை சேல் பண்ணி அந்தந்த மெட்டீரியல்ஸ்க்கு உண்டான பணத்தை கொடுத்துருவார். பார்த்திங்கன்னா அவருக்கு லாபம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய் வரும். கடை வாடகை எல்லாம் அவரோட செலவெல்லாம் சேர்த்து அவருக்கு லாபம் மட்டுமே 5000 ரூபா வரும். இதே பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு பண்டிகை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 15,000 வரைக்கும் வரும். மாதம் அந்த மாதிரி ஒரு 2-3 நாள், ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் பார்த்திங்கன்னா 15,000 ரூபா ஒரு நாளைக்கு வரும். நம்ம குறைஞ்சபட்சம் அவருக்கு வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1,50,000 ரூபாய். ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 3 பிரச்சனை சொன்னார். மொதல் பிரச்சனை என்னன்னாங்க, லோன் ஒரு 5 லட்ச ரூபா வாங்கியிருக்காருங்க. அந்த லோனை அவரால் கட்ட முடியல. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார். அந்த லோனை நான் கட்டியே ஆகணும், என்ன பண்ணுறதுனே தெரில சார், அதனால் நான் கடையே திறக்க போகிறதில்ல, அந்தளவுக்கு பயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, சார் லோன் பேங்க்கில் லோன் வச்சுட்டேன் சார். அந்த நகையெல்லாம் நான் ஒரு சம்பாரித்து மிஸ்ஸஸ்க்கு ஒரு 50 பவுன் போட்டிருந்தேன். அவங்க அப்பா போட்டது ஒரு 20 பவுன். 70 பவுனையும் பேங்க்கில் லோன் வச்சுட்டேன் சார். ஒரு 20 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு. என்னால் திருப்ப முடியல, வட்டி கட்ட முடியல சார். அதனால் வீட்டுக்குள்ளே போனாலே சண்டை தான் சார். மனைவி கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன், இதுதான் சார் அப்படின்னாரு. அவருக்கு 3வது பிரச்சனை பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை. என்ன சார் 1,50,000 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாமே சார், இது என்ன ஒன்றும் தெரியலையேன்னா. அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அவரோட மறுமுகம் என்னன்னு நான் சொல்ல. என்ன பண்ணுவாருன்னாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாருங்க, நல்லா சம்பாதிப்பார். ஒரு 20 நாளில் அவருக்கு பார்த்திங்கன்னா அவரோட லாபம் மட்டும் கையில் ஒரு 1 லட்ச ரூபா வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு 2 நாள் 3 நாள் அவர் ஆளை பார்க்க முடியாது. நேராக சீட்டு விளையாட போயிடுவார். டோட்டல் பணத்தை விட்டுடுவார். ஏன்னா லாபத்தில் மட்டும்தான் விளையாடுறாரு. டோட்டலாக வாடகை கொடுத்துருவார். மெட்டீரியல்ஸ் வாங்கினவனுக்கு காலையில் ஆனால் சாயந்தரம் 4 மணி ஆனால் அவர் காசு கொடுத்துருவார். எல்லாமே பண்ணிவிடுவார். வீட்டுக்கு தேவையானது கொடுத்துருவார். ஆனால் இப்போ லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 20 நாள் ஆனால் 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டார். அதில் வெளியில் வர முடியல. இதுதான் சூழ்நிலை. புரியுதுங்களா? 1 லட்ச ரூபா 1,50,000 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆள் எப்போ அவர்கிட்ட 1 லட்ச ரூபா வருதோ அந்த 1 லட்ச ரூபா கொண்டு போய் சீட்டு ஆடிடுவார். வேறு எந்த பழக்கம் அவர்கிட்ட கிடையாது. நகை 70 பவுன் லோன் ஆல்ரெடி கடனில் வச்சு சீட்டாடி பணத்தை தொலைச்சிட்டாரு. அதுக்கு வட்டி கட்ட முடியல. 3வது ஒரு 5 லட்ச ரூபா கடன் தலையை பிக்குது. அதனால் கடையை திறக்கிறதுக்கே அவர் பயப்படுறார். நல்ல தொழில் இருக்குது, ஓகேங்களா. வீட்டுக்குள்ளே வந்தால் சண்டை. எங்கள் அப்பா போட்ட 20 பவுன் நகையை கூட விற்றுட்டியடா, இனி வட்டி கட்ட முடியலையே, இந்த நிலைமைக்கு வச்சுருக்கிறியே அப்படின்னு சண்டை. ஸோ அவருக்கு என்னென்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரே வழி, சார் 5 லட்ச ரூபா கடன் சார், நான் என்ன செய்கிறதுனே தெரில சார், எப்படி அடைக்கிறதுனே தெரில சார், வீட்டுக்கு போனால் சண்டை சார், என்னால் தொழில் செய்ய முடியுது சார், ஆனால் பணம் 1 லட்ச ரூபா சேர்ந்ததுன்னா நான் கொண்டு போய் சீட்டு ஆடி கொண்டு போய் பணத்தை விட்டுறேன் சார், எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்யூஷன் அவர் செஞ்சுருந்தால் அதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு 2 ஐடியா தாங்க கொடுத்தேன், ஓகேங்களா. ஒன்று செல்ஃப் டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். 2வது அவர் செல்ஃப் டாக்குங்கும்போது அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. சார் எனக்கு இந்த கடன் இருக்குது சார், இதெல்லாம் வெளியில் வரணும் சார், நான் என்னால் கடை பக்கமே போக முடியல, சரக்கு கொண்டு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க சார், நான் கடையை திறக்கிறதில்ல, ஏன்னா 5 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு எல்லாம் போய் கடைக்கு போய் ஒரு 10 நாள் வேலை செய்கிறேன் சார், பணம் வந்தவுடனே நான் சீட்டு ஆடிடுறேன் சார், அதனால் என்னால் பிரச்சனை சுற்றி சமாளிக்க முடியல சார், என்ன செய்கிறதுனே தெரியல, ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிளாக அவர்கிட்ட பேசினேன். அவங்க மிஸ்ஸஸும் என்கிட்ட பேசினாங்க. பார்த்திங்கன்னா அவர் அந்த 70 பவுன் நகையை பார்த்திங்கன்னா பேங்க்கில் வச்சுருக்கிறார். பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கிறார். 50 பவுன் இவர் சம்பாரித்தது, 20 பவுன் அவங்க மாமனார் கொடுத்தது, மொத்தம் 70 பவுன் பார்த்திங்கன்னா பேங்க்கில் 20 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கார், ஓகேங்களா.
அவர்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தேன். சார் ஒரு ஐடியா கொடுக்குறேன், கடைபிடிக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னாங்க. அவங்க மிஸ்ஸஸும் லைனில் வந்ததுனால 2 பேர்ட்டையுமே சொல்கிறேன். பாருங்கள், 70 பவுன் நகை இருக்குது, ஓகேங்களா? கடன் வெளியில் 5 லட்ச ரூபா தான் இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையால் ஒரு பய உணர்வு வருது. வீட்டுக்கு வந்தால் சண்டை பிரச்சனை இருக்குது. ஏன்னா பொண்டாட்டி வந்து நகையை இந்த மாதிரி பண்ணிட்டியே, வண்டி கட்டலையே, நகை ஏலம் போயிடுது அப்படின்னு வருத்தப்பட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 பிரச்சனையும் நம்ம முடிப்போம் அப்படின்னோடனே அவங்க மிஸ்ஸஸும் சரி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாங்க. 70 பவுன் நகை அதனோட இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூன்னு போட்டிங்கன்னா ஒரு 35 லட்ச ரூபா 36 லட்ச ரூபா போகும், ஓகேங்களா? உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஆனால் நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கினது 20 லட்ச ரூபா தான், ஓகேங்களா? ஒரு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது பாருங்கள், இல்லை அந்த நகையை அவங்களே மீட் எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த 20 லட்ச ரூபா லோனை கட்டிட்டு சொல்லுங்கள். மிச்சம் 16 லட்ச ரூபா நீங்கள் கையில் வாங்கிக்கிங்க. கையில் வாங்கிட்டு 5 லட்ச ரூபா லோனை கட்டுங்க. மிச்சம் உங்கள்கிட்ட இருக்கிறது 11 லட்ச ரூபா. 11 லட்ச ரூபா கிட்ட அந்த நண்பர்கிட்டே கொடுத்துட்டு அவங்க அப்பா போட்ட 20 பவுன் நகையை அவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க. பிரச்சனை சால்வ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சார் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. இதுதான் சார் சொல்யூஷன். அதாவது உங்களுக்கு என்னென்னா 5 லட்ச ரூபா கடன் ஒரு பக்கம் டார்ச்சர், பணம் வருமானம் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆனால் மேனேஜ் பண்ண தெரில. ஆனால் பேங்க்கில் கொண்டு போய் 70 பவுன் நகையை வச்சுட்டீங்க, ஒரு 20 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டீங்க, அதுக்கும் உங்களால் ரீபே பண்ண முடியல. வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டியோட டார்ச்சர். அவங்க கேட்குறது நியாயம்தான், ஏன்னா அப்பா போட்ட 20 பவுன் நகையை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கிறதுனால பிரச்சனை. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா இதை தான் சார் பண்ணணும். டோட்டலாக 36 லட்ச ரூபா யார்கிட்ட இருக்கோ அவங்கள வந்தால் சொல்லி அவங்களே அந்த பேங்க்லேருந்து அந்த நகை எடுக்க சொல்லுங்கள். அதுலேருந்து 5 லட்ச ரூபா எடுத்து நீங்கள் உங்கள் லோன் அடைச்சிடுங்க. மிச்சம் இருக்கிற 11 லட்ச ரூபா அவர்கிட்டே திருப்பி கொடுத்து அந்த 20 பவுன் நகையை வாங்கி உங்கள் மிஸ்ஸஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் எப்படி செய்யலாம், வேலை எப்படி செய்யலாம், செல்ஃப் டாக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். சிறப்பாக நீங்கள் நலமாக இருக்கலாம் சார் அப்படின்னு. கொஞ்சம் அவர் அப்படியே பார்த்துட்டு, சார் கொஞ்சம் ரிசல்ட்டு பண்ணிடலாங்கிற மாதிரி தோணுது சார், ஆனால் இந்த சீட்டாடுற பழக்கத்தை என்னால் விட முடியல சார், ஆனால் இந்த கடன் அடைச்சிட்டா கட்டாயம் நான் சீட்டாடுறதை நிறுத்துகிறேன் சார் அப்படின்னு ஒரு பேச்சில் சொன்னார். அப்புறம் என்ன பண்ணார், சார் திடீர்னு எனக்கு யார் சார் 36 லட்ச ரூபா தருவாங்க சார், பட் நான் இந்த மாதிரி சீட்டாடுறேங்கிறதுனால கொஞ்சம் ஊருக்குள்ளே பேர் கிடையாது சார் அப்படின்னாரு. அப்போது அவங்க மிஸ்ஸஸ் பேசுனாங்க. சார் எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்கிறேன் சார், எங்கள் அப்பாவுக்கு ஜுவல்லரி ஷாப்பில் நிறைய பேர் வச்சுருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் நீங்கள் சொன்ன சொல்யூஷன் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன் சார், இவர் சீட்டாட போகக்கூடாது, அதுக்கப்புறம் தொழில் ஒழுங்காக செய்யணும், எனக்கு சேமிக்கிறதுக்கும் கட்டாயம் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் கணவர் என்ன சொல்லிட்டாரு, சார் எனக்கு இந்த 2 பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்தால் போதும் சார், என் பொண்டாட்டிக்கு 20 பவுன் நகையை நான் கொடுத்துடணும், 5 லட்ச ரூபா தலைக்கு மேலே கத்தி வச்சுருக்கான் சார், அவனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டா நான் கடையில் உட்காந்து வியாபாரம் செய்கிறேன் சார், 1.5 லட்ச ரூபா எனக்கு லாபம் வரும் சார், என்னால் சம்பாதிக்க முடியும், அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு சொல்லுங்கள், நான் அந்த இதுக்கு நான் போகமாட்டேன், இந்த 2 இதை அடைச்சிட்டா போதும் சார், நான் சீட்டாட போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காங்கிரீட்டாக சொன்னார். அப்போ அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினேன். எல்லாம் ஃபோன்லேயே தான் பேசணும். இங்கே பாருங்கள், உங்கள் கடன் பிரச்சனையை 5 லட்ச ரூபா ப்ளஸ் அந்த ஜுவல் 20 பவுன் உங்கள் மிஸ்ஸஸ்க்கு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினேன். அவர் சரின்னு சொன்னார். அப்புறம் அவங்க மாமனார் பேசினார். பேசி ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவர் அரேஞ்ச் பண்ணி அந்த நகையெல்லாம் எடுத்து ஒரு 37 லட்ச ரூபா ஏதோ போச்சுங்களா, இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூக்கு 37 லட்ச ரூபாய்க்கு அவர் பணத்தை கொடுத்து அந்த 20 லட்ச ரூபா லோனையும் பேங்க் லோனையும் கிளியர் பண்ணி அந்த ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து அந்த லோனையும் க்ளோஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 11-12 லட்ச ரூபாய்க்கு அந்த 20 பவுன் நகையை அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு கையில் ஏதோ ஒரு 70,000 80,000 கையில் கொடுத்துட்டார். பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க மாமனாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லைங்க, ஆனால் அந்த மாமனார் கேட்டதும் சரிங்க, அந்த ஹஸ்பண்டோட மிஸ்ஸஸ் கேட்டதும் சரி, இனிமேல் எங்கள் வீட்டுக்காரு சீட்டாட போகக்கூடாது சார், நிறைய சம்பாதிக்கிறார் சார், ஆனால் சேமிப்பு இல்லை, 2 குழந்தைங்க இருக்குது சார், அப்புறம் ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படணும், கொஞ்சம் எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் இதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. சால்வ் ஆனவுடனே அவர் இப்போ நம்ம சொல்கிறத கேட்குற மூடுக்கு அவர் வந்துட்டார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சிவா சார், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நான் அதை செயல்படுத்துகிறேன், கட்டாயம் நான் சீட்டாட போக மாட்டேன் சார், அந்த சூழ்நிலைக்கு எனக்கு உருவாக்கி கொடுங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னார். ஏன்னா இப்போ பாதி கிணறு தாண்டிட்டார். அதனால் நான் சொல்கிற செல்ஃப் டாக்னா என்னங்கிறத அவரால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. நான் அவர்கிட்ட சொன்னது சிம்பிளுங்க, அவர் பேர் சொல்ல விரும்பல, சிவா ரொம்ப சூப்பராக நீ வேலை செய்கிற, நல்லா சம்பாதிக்கிற, நீ சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் டாக் கொடுக்க சொன்னேன். அதேமாதிரி 2 குழந்தைங்க இருக்குது, நாளைக்கு அவங்களுக்கு காலேஜ் படிப்பாங்க, கல்யாணம் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, இறைவன் எனக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாரு, நான் அதை சேமிக்கணும் சிவா அப்படின்னு சொல்லி செல்ஃப் டாக் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் வீடு
ஒரு வீடு, ஒரு கடை, ஒரு சொந்தமான இடம் எனக்கு வேணும், அதற்குண்டான சூழ்நிலை இறைவன் எனக்கு சூப்பராக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி செல்ஃப் டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் மனைவிக்கு, ஏன்னா இப்போ 50 பவுன் நகை தான் விற்றுட்டார்ல, மனைவிக்கு என்ன தேவையோ ஒரு 5 வருஷத்தில் இல்லை ஒரு 10 வருஷத்தில் இல்லை காலமே நிர்ணயம் பண்ண வேணாம், மனைவிக்கு இறைவனர்களால் நிறைய நகைகள், வீடு, இடம்லாம் நான் வாங்கி சிறப்பாக கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்ஃப் டாக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னவர், அவருக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்ததுனால சரி சார் நான் செல்ஃப் டாக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்டிருந்தேன் இல்லைங்க, அதுக்கு அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் நடந்தால் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னேன். என்ன சார் பண்ணணும் அப்படின்னாரு. டெய்லி நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறீங்களோ போகலையோ, ஏன்னா இப்போ கடன் அடைச்சிட்டிங்க, டெய்லி நீங்கள் கடைக்கு போகலாம், வருமானம் உங்களுக்கு 5000 ரூபாலேருந்து 7000 வரைக்கும் டெய்லி கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த 5000 ரூபாயில் டெய்லி உங்கள் மிஸ்ஸஸ் சாயந்தரமானால் ஒரு 4 மணிக்கு வருவாங்க சார், 3000 ரூபா நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம் சார் அப்படின்னா. எதுக்கு சார்ண்ணா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, 3000 ரூபா கொடுத்துருங்க, மிச்சம் என்ன வருதோ அதில் உங்கள் வாடகை கொடுக்குறது, வீட்டு வாடகை கொடுக்குறது, குடும்பத்தை நடத்துகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க சார், இதை மட்டும் எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. இல்லையே சார், புரியலையே சார் அப்படின்னாரு. அப்புறம் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா டெய்லி நீங்கள் 4 மணிக்கு கடைக்கு போகிறீங்க, கடை எவ்வளோ தூரம் இருக்குது சார், நடக்கிற தூரம் தான் சார், ஒரு 300 அடி 400 அடி இருக்கும் சார், சரி கடைக்கு போங்க, 4 மணி ஆனால் 3000 ரூபா வாங்கிட்டு வாங்க, அடுத்த நாள் காலையில் போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, உங்கள் பேருக்கு, பையன் பேருக்கு, பொண்ணு பேருக்கு ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், டெய்லி 1000 ரூபாய் போட்டுருங்க, 30 நாளைக்கு போட்டிங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 30,000 வந்துடும். ஓகேங்களா? என்றைக்கு 1ஆம் தேதி ஆகுதோ அன்றைக்கி ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் பேர்லேயும் ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் பையன் பேரில் ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் பொண்ணு பேரில் ஓப்பன் பண்ணுங்கள். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே ஆர்டி அக்கௌண்ட்டில் மாதம் 30,000 ரூபா போடுங்க, 5 வருஷம் கண்டினியூ பண்ணுங்கள். இவ்வளோ தான் நான் சொன்னேன். சார் கண்டினியூ பண்ணால் எவ்வளோ சார் பணம் வரும் என்னன்னு கேட்டார். ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் டெய்லி 3000 ரூபா கொடுக்குறது உங்கள் வேலை சார், நீங்கள் 5 வருஷம் மாதம் 30,000 ரூபா 3 புக்கு ஓப்பன் பண்ணுறீங்க, மனைவி பெயருக்கு, பெரிய பையன் பேருக்கு, சின்ன பொண்ணு பேருக்கு ஓப்பன் பண்ணுறீங்க. நம்ப மாட்டீங்க சார், ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா அவங்கக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 60 லட்ச ரூபா பணம் இருக்கும். நம்ப முடியுதுங்களா? இதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கணுமோ, இல்லை இடம் வாங்கணுமோ, கார் வாங்கணுமோ, எதை வேணால் நீங்கள் வாங்கிக்கிங்க, ஆனால் இந்த சிந்தனையிலேருந்து நீங்கள் டைவெர்ட்டே ஆகக்கூடாது, இதை நீங்கள் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரிங்க சார் நான் டெய்லி 1000 ரூபா தான் என்னால் கொடுக்க முடியும், ஒரு 3000 ரூபா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷமாக டெய்லி ஒரு 3 வருஷமே ஆயிடுச்சு 3000 கொடுத்து அவங்களும் இன்றைக்கி பணத்தை போட்டே வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், அவங்க மாமனார்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்கள் ஒன்றும் இல்லை சார், 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் மாப்பிள்ளை உங்கள் பொண்ணு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருப்பாங்க அப்படின்னு. அவர் என்ன சார் நீங்கள் விளையாட்டாக சொல்கிறீங்க, அவர் சீட்டாடுற பழக்கம் இருக்குன்னாரு. ஆனால் இப்போ 3 வருஷம் ஆச்சுங்க, இன்றைக்கி அவங்க மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, ஆமாம் சார் கட்டாயம் இந்த ரேஞ்சிலே நாங்கள் போனால் கோடீஸ்வரன் ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த பாஸ்புக் பார்க்குறாங்க இல்லைங்க, 3 வருஷமாக அந்த 3 ஆர்டி புக் போட்டிருக்காங்க இல்லைங்க, அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு அவங்களுக்கு ஒரு 35 லட்ச ரூபா பணம் இருக்குது. புரியுதுங்களா? கடன் பிரச்சனை முடிஞ்சு, பிஸ்னஸ் ஒழுங்காக பார்த்துக்கிறாரு, பணம் இவங்கக்கிட்ட இருக்குது, நகையும் 20 பவுன் கொடுத்துட்டாரு. ஸோ 5 வருஷம் ஆச்சுன்னா, இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னா என்ன தேவையோ நகை வாங்கிக்கலாம். அந்த 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 டெபாசிட்டை அப்படியே அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்கன்னா பசங்களோட ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும். ஸோ இதை அவர்கிட்ட புரிய வச்சேன், அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, அவங்க மிஸ்ஸஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க மாமனாரும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா, பணம் நமக்கு யாராவது கொடுத்தா நம்ம இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். எல்லா பிஸ்னஸ் மேனுமே என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, பேங்க்கில் லோன் வச்சிட்டோன்னா நீங்கள் நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குன்னே பார்க்க மாட்டேங்கிறீங்க. இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவரும் பாருங்கள் அந்த சோர்ஸே பார்க்கல. ஆனால் என்ன நினைக்கிறீங்கன்னா, யாராவது கொடுத்துட மாட்டாங்களா, மாமனார் பணம் கொடுத்துட மாட்டாரா, அக்கா பணம் கொடுத்துட மாட்டாங்களா, அண்ணன் பணம் கொடுத்துட மாட்டாங்களா, இல்லை இந்த லோன் போடுறோம் அதுலேருந்து பணம் வந்துட்டால் நான் இதை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தான் திங்க் பண்ணுறீங்களே ஒழிய, நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட வருமானம் வருது, நம்ம எப்படி கரெக்டாகணும் அப்படின்னு யாருமே யோசனை பண்ணுறதில்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ கோடீஸ்வரர் ஆகிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம், நம்மளோட மனநிலையில் எப்படி இருக்கிறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஸோ இந்த செல்ஃப் டாக் மூலமாக சிறப்பாக பயன்படுத்தி அவரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அந்த குடும்ப வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நலமாக இருக்கிறார். சீட்டாட போகிறதில்ல. இப்போ
ஏன் அவருக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 36, 35, 40 லட்ச ரூபா கையில் பணம் இருக்குது. அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சார் இனி 2-3 வருஷத்தில் நான் இன்னும் கோடீஸ்வரன் ஆகிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு அதே வேலை அதே தொழில் தான் அப்பவும் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் அது அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. புரியுதுங்களா? அதனால் எப்போவுமே ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதிலே மூழ்கி போயிட்டு அந்த 5 லட்சத்துக்கு வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கி கொடுக்கணும், அந்த பணத்தை நான் வெளியிலேருந்து கொடுக்கணுங்கிறதெல்லாம் மாற்றமே முயற்சி செய்யாதீங்க. நம்மக்கிட்ட நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வரலான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கட்டாயம் அதிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், பொருத்தி பாருங்கள், இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறோன்னு பாருங்கள். ஆனால் நான் பேசின வரைக்கும் பார்த்திங்கன்னா 95% சப்ஸ்கிரைபர்கள் பார்த்திங்கன்னா பிரச்சனையை நான் சம்பாரித்து கட்டணும் சார், அங்கேருந்து பணம் வந்தால் பரவாயில்ல சார், இந்த பேங்க் லோன் போயிட்டுருக்கேன் சார், அது வந்து கட்டிட்டா நான் இதை க்ளோஸ் பண்ணிவிடுவேன்னு தான் சொல்கிறீங்களே ஒழிய உங்கள்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க தவறிடுறீங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேங்க, உங்கள்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கடன் கை நீட்டி நம்ம வாங்குகிறோம், ஓகேங்களா? நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம ஒர்க்கை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும், நம்ம வேலையை தொழிலன்னு யோசனை பண்ணிங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு பதில் வரும். சிறப்பாக செயல்படுத்தலாம், ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற மனநிலை சூப்பராக இருந்ததுன்னு வச்சிங்களேன், அற்புதமான சிந்தனை மூலமாக சிறப்பாக நம்ம வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள், அப்போ தான் இந்த உண்மை புரியும். ரொம்ப நன்றிங்க.